மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம் குழந்தைகளை இந்த கல்வாரி பீடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஷெரி சாம்வில்சன் ஷன்னிமோ முதலாக ஆண்டவருடைய உடலை இரத்தத்தை விருந்தாக பெறுகிற மகிழ்ச்சியான நிறைவில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை சொல்கிறது போல, உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புது சாயலாக மாற இறைவன் கொடுக்கிற அருமையான அழைப்பு இந்த நாள். அவருடைய திருக்கரத்துல உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து இறைக்கரம் தொடர்ந்து வல்லமையாய் வழிநடத்த பக்தியோடு மன்றாடுவோம். இறையாசிரை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். சகோதரியே, நான் பாவியை சொல்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே எங்கள் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான சகோதரியால் மாணவர்கள் அனைவரையும் சகோதரிகளையும் கொண்டு நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கிடந்த இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேத்துக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10ல் 1 பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீன்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீன்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீன்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீன்பின் கிண்ணத்தை
என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் ஆண்டவர் மன்னர்களின் சாம் அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் பணியாளின் மகன் என் கட்டுக்களை நீ அமழ்த்து விட்டீர் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம் மக்கள் அனைவரும் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் ஆண்டவர் பெயரை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 22 முதல். அவர் உண்டு கொண்டிருந்த போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்போது அவர் அவர்களிடம், இது என் உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்
உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்நாளே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தை மாறுவதும் இல்லை. இல்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பு தெய்வமே, நீர் கொடுத்த இந்த குழந்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்நானம் என்னும் வரச்சாதனத்தின் வழியா மண்ணு பிள்ளைகள் அவரை அப்பா தந்தா என்று அழைக்கிற உரிமையை நீர் கொடுத்தீர். இந்த நாளிலும் கூட இதோ புத்தி விவரம் அறிந்த பிற்பாடு இந்த இயேசு என் சொந்த ரட்சகர், இவரே என் மீட்பர் என்பதை உணர்ந்து அவருக்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற உன் செல்ல பிள்ளைகளை பரிசுத்த விடத்தனை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை மீக இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களில் இவர்களோடு கூட இருந்தது போல உலர்கிற இந்த புதிய நாட்கள் உம்மை பெறுகிற நொடி முதலாக உமக்கேற்புடையவர்கள் வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசிரியை கொடுத்து வல்லமையாய் இப்படி நடத்தும். இயேசுவின் செல்ல பிள்ளைகளாய் தொடர்ந்து அவருடைய பரிவிலும் வாசத்திலும் இரக்கத்திலும் அன்பிலும் வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இதோ அந்த பிள்ளைகள் வழியாக என் குடும்பத்தின் வழியாக இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டு வல்லமையாய் எங்களை நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆகஸ்ட் மாசம் அப்படின்னாலே ஹிரோஷிமா நாகசாகி மறக்க முடியாது. சேசு சபையினுடைய தலைவராக ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாய் அந்த சபையை வழிநடத்தியவர் பேரருள் தந்தை பெட்ரோ அரும்பே. அவர்கள் அப்போது ஜப்பான்ல பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேலை என்ன அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல கத்தோலிக்க குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை சொல்வது, நற்கருணையின் மேன்மையை சொல்வது, குழந்தைகளுக்கு மறைக்கல்வி எடுப்பது போன்ற பல பணிகளை செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே அந்த குண்டுகள் பொழியப்பட்ட போது 3 நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதாக வரலாறு சொல்கிறது. அந்த சூழ்நிலையிலே இவர் ஓடி உதவி செய்கிறார். யார் யாருக்கு உதவி தேவையோ, என்னென்ன முடியுமோ தன்னால் இயன்ற உதவிகளை ஓடி செல்கிறார். அப்படி செய்கிற சூழ்நிலைகள்ல அநேக இறந்தவர்கள் அப்படிங்கிறத காட்டிலும் கால்களை இழந்து, கரங்களை இழந்து, உடல் பாதிக்கப்பட்டு அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. 12 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, ஒரு சிறுமி, நாகமுராசன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை நற்கருணை பெற வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு நற்கருணை எடுத்துக்கொண்டு அங்கு ஓடுகிறார். அங்கு போய் அந்த குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் அவர் அப்படியே உடைச்சு போறார். 2 கால்கள் இல்லை. குண்டு விழுந்து இந்த 2 கால் அப்படி பீஸா பிஞ்சிருச்சு. அதுக்கு மேல, குட்டிக்கு மேலதான் கால் இருக்குது. பயங்கர சிராய்ப்புகளோடு படுத்த படுக்கையா இருக்குது. தருத்தந்தையை பார்த்ததும் 2 கால் குண்டு வெடிச்சு போச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்மால உணர முடியும். ஆனால் அருத்தந்தையை பார்த்த மாத்திரத்துல அந்த குழந்தையுடைய முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். அருத்தந்தை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தை கேட்கிறது, நற்கருணை எடுத்து வந்தீர்களா? இயேசுவை பெற வேண்டும் என்று ஏக்கத்தோடு நான் காத்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஒரே குழப்பம். ஒரு சபையினுடைய தலைவர் நற்கருணை எடுத்து வந்து இந்த 2 கால் இல்ல, எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த வேளையில் இந்த குழந்தை நற்கருணை கேட்கிறது. இதே நற்கருணை தானே ஒவ்வொரு திருப்பலியிலும் நான் ஜெபத்தின் வழியாக சாதாரண அப்பரசம் ஆண்டவருடைய விலையேற பெற்று உடலாக ரத்தமாக மாற்றுகிறேன். இது என்ன அப்படி ஒரு ஆற்றல சக்தி இந்த குழந்தைக்கு கொடுத்து விட போகிறது?
அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே சொன்னது, இந்த நற்கருணை பெறுவதற்காகத்தான் என் உயிரை கரங்களில் பிடித்துக் கொண்டு காத்திருக்கிறேன். தொடுகிற இடம்லாம் அப்படியே பிஞ்சு பிஞ்சு வருது, தொடுற இடம்லாம் அப்படியே பீஸ் பீஸ் அப்படி பிஞ்சு பிஞ்சு வருது. ரொம்ப இதாகி நற்கருணை கொடுத்த பிற்பாடு அமைதியில் அந்த குழந்தை மறித்ததை கண்முன் பார்க்கிறார். தன்னுடைய வரலாற்றில் அவர் இப்படி எழுதுகிறார், 13 ஆண்டுகளாக குருவாக நான் படித்துக் கொண்டிருந்தேன், 15 ஆண்டுகளாக தலைவராக இருந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட இன்னும் 15 ஆண்டுகள் குருவாக இருந்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நான் கற்றுக்கொள்ளாத விசுவாசத்தை இந்த 12 வயது சிறுமி எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நற்கருணையுடைய மேன்மை, இந்த நற்கருணையுடைய முக்கியத்துவம், இந்த நற்கருணையுடைய சிறப்பை ஆழமாய் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்திருக்கிறது சொல்லி அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை நற்கருணையை மையப்படுத்தி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. 3 பேருக்கும் நீங்க ஒரு சந்தோஷமான நாள். இந்த நாளுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்திருப்பீங்க. எப்ப இயேசு என் உள்ளத்துக்கு வருவார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்க இதயத்துக்கு வர தயாராக இருக்கிறார். அதனாலதான் இதே மாதிரி ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னால வெள்ளை ட்ரெஸ் போட்டு உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு முன்னால நிக்க வச்சாங்க, ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. அப்ப உங்களுக்கு புத்தி விவரம் கிடையாது. அப்ப உங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஞான பெற்றோர் உங்களுக்கு பதிலா சொன்னாங்க, இந்த குழந்தை விசுவாசத்துல வளர்ப்போம், இந்த குழந்தையை நம்பிக்கையில வளர்ப்போம், கிறிஸ்துவ சத்தியத்தில் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஏற்படி வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குவோம். இதுவரை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு புத்தி விவரம் அறிந்த பிற்பாடு நீங்கள் வருகிறீர்கள். இன்றைக்கு திரு நற்கருணை கொடுக்கிற போது இது கிறிஸ்துவின் துண்டர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நோட் நீக்குகிற போது நீங்க சொல்ல போற பதில் ஆமீன். ஆமீன் அப்படின்னா என்ன? அப்படி ஆகட்டும். இந்த இயேசுதான் என்னை படைத்தார், இந்த இயேசுதான் என்னை பராமரித்தார், இந்த இயேசுதான் என்னை பக்குவப்படுத்தி வளர்த்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற வாழ இறைவன் தருகிற வாய்ப்புன்னு உணர்ந்து கொள்ள இன்றைக்கு விசேஷமாய் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது அகிஸ்தார் ரொம்ப அழகா சொல்றார். இந்த உலகத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை போல் பேர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. ஏன்? படைத்தவரையே உணவாக உட்கொள்கிற இனம் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரமே. மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படலை. படைத்த கடவுளையே உணவாக உட்கொள்கிற பாக்கியம். அதே அகிஸ்தார் சொல்றார், you become what you eat. நீ எதை உண்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். அப்ப இன்னைக்கு நற்கருணை நீ உட்கொள்கிற போது இனி வருகிற நாட்கள்ல மறு கிறிஸ்துவாக மாற, மறு கிறிஸ்துவாக வாழ இறைவன் உனக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். இந்த இயேசுவுக்கு இனி வருகிற நாட்கள்ல பிரியமாய் நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க ஆண்டவர் விசேஷமாய் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இனி வர நாட்கள் இயேசுவை பெறுவதற்கு குறும்பு செஞ்சிருக்கலாம், சேட்டை பண்ணியிருக்கலாம், கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு நடந்திருக்கலாம், ஸ்கூல்ல வித்தியாசமா இருந்திருக்கலாம். இந்த இயேசுவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வித்தியாசத்தை காட்ட வேண்டும். தனிப்பட்ட வித்தியாசம். இயேசுவை பெற்ற பின் அப்படின்னு வாழ்க்கையில மாற்றம் அப்படின்னா பொறுமையா அன்பு செஞ்சு விட்டு கொடுத்து மன்னிச்சு இறக்க காட்டுறப்ப நீ மறு கிறிஸ்துவாக மாறுகிறாய், வாழ்கிறாய். நீ பெறுகிற இந்த நற்கருணை ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாய் கூட்டி சேர்க்கிறது. அதில் குறிப்பா இந்த வாலிப பருவத்துல இந்த உலகத்தின் சவால்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குரிய அருளை, ஆசீரை இந்த நற்கருணை நிறைவாய் கொடுக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நற்கருணை பெறுங்க. நாகபுராசன் உங்களுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. 12 வயது குழந்தை, கிட்டத்தட்ட உங்களை விட சின்ன பிள்ளைதான். ஆனா அவருடைய வாழ்க்கையில எப்படி நற்கருணையை மையப்படுத்தி வாழ்ந்ததோ, நற்கருணைக்கு முக்கியத்துவம் தந்ததோ, நற்கருணையை வாழ்வின் மையம் அப்படின்னு வாழ்ந்ததோ, அதுபோல நீங்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குங்கள். நீ வர்ற நாட்கள்ல முடிஞ்ச அளவு திருப்பலிகள்ல தவறாமல் பங்கெடுங்கள். திருப்பலியில் பங்கெடுக்கிற போது தகுதியான உள்ளத்தோடு நற்கருணையை பெறுங்கள். இந்த இயேசுவை அதிகமாய் நீங்கள் பெற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புனிதத்துவமான அழைப்பில் நீங்கள் வாழ்வதற்குரிய, வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை இறைவன் நிறைவாய் உருவாக்குவார்.
அழைத்த இறைவன் உங்களை தொடர்ந்து ஏற்புடையவராய் வாழ வளர இத்திருப்பதியில் பக்தியோடு நன்றாடுவோம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்காக மன்றாடுவோம். விடுதலையில் வரைத்தோரை நினைவு கூறுவோம். விடுதலைகளுக்கு உரிமையான எதிர்காலத்தை நினைவுபடுத்தும்படியாக தொடர்ந்து நண்பனை பற்றி வளர்வதற்குரிய அருளை ஆசிரியர்
காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவை ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். ஆண்டவரே தூயவரானவரே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடனையும் மீட்புக்குரிய செய்தருளுமாம். கிறிஸ்துதான் திருத்தூதருடன் எதிராக நடந்துகையும் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவைய காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். இறை புகழ்ச்சியும் ஏற்புடை கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர் குணமாக அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை வெளிப்பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உணர்வின் இனிமையை நிறைவாக சுவைத்தார்கள். விண்ணக சாயலை பெருமானியத்து நெறியப்புக்குரிய அடையாளத்தின் விருந்தில் அங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி துதியுடன் பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகளோடு இணைந்து நாங்கள் முடிவின்றி இந்த நல்ல தெய்வத்திற்கு என்ன செய்து நன்றி சொல்லுவே. இந்த நட்ப ஜீவியத்தை முன்னே கைப்பிடித்து நடத்தும் உரைகள் கண்ட பின் நெஞ்சோடு சேர்க்கும் தேவன். Not because that I am talented, not because that I am gifted, not because I am blessed,
because of his mercy and because of his great love, he is ready to give himself to me. என் திறமைகளுக்காக அல்ல, என் அழகுக்காக அல்ல, என் ஞானத்திற்காக அல்ல, என் செல்வங்களுக்காக அல்ல, தன்னுடைய பேர் இரக்கத்தாலும் பேரன்பால் தன்னை உணவாக தர என்னை நேசிக்கிற இயேசு கொடுக்கிறார். இந்த அப்பரசத்தோடு உங்களிடம் ஒப்புக்கொடுக்கிறோம், வாலிப பருவத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அழிவுடைய கிறிஸ்தத்தால் வழிநடத்தப்படும். இதோ வாலிப பருவத்தை முழுவதுமாக இந்த கிறிஸ்தத்தில் என்னுடைய ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு ஆண்டவருக்கு ஏற்பாடு வாழ முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவரே நீரையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உம்மாவியை பொழியும் இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாடுபட உலகணிந்து நம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் பின்னால் பாவமன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வளரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பந்தையும் மீன்படுக்கும் இடத்தை கொடுக்கிறோம். திருமுன்னில் ஊழிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இடத்தில் அவையை நினைவு கூர்ந்தவர் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் எல்லா பொருளினர் அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தவர். உயிர்கள் எதிர்நோக்கோடு உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே, குடும்பங்களில் மறித்த ஜோதின் சித்தரிடம் தந்தையுடைய கருத்தில் ஒப்புவிடுகிறோம். இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிவிக்கும் முன்னேற்றிக் கொள்ளும் எங்கள் அனைவரையும் இறக்கமாக கடவுளை கன்னித்தாயான திரு மரியாவுடைய கணவரான யோசேப்பு மீது திருத்துவர்கள் இவ்வுலகில் தூராக அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவல்ல என்னும் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, நீங்கள் இணைத்திருப்பது எங்களிடத்திற்கு எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாக தந்தார்களோ, உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்தில் கேட்பதற்கு அமைதி ஒற்றுமை படைத்தவர்கள் திருவுள்ளம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருதுக்கு அழைத்து பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளை வல்லமையாய் வழிநடத்த பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பாடல் 24, Book of Psalms, chapter 20, verse 4. கடவுள் உங்கள் மனம் விரும்புகிறதை தந்தருள்வாராக, உங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றுவாராக. அதுதான் இப்பொழுது கொடுக்கப்படுகிற இறைவாக்கு. கடவுள் உலகளவில் பேசுங்க நினைச்சுக்கோங்க, 2 கையை வச்சு வெட்டியாக வச்சுக்கோங்க. ஏசப்பா, வாழ்நாள் முழுவதும் உமக்கு பிரியமா நாங்கள் நடக்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோட விசுவாச வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குங்கிற உணர்வு உங்கள் தேடி வந்திருக்கோம்னு சொல்லி உணர்வு கொடுங்க. கண்டிப்பாக நாள் கொடுக்குற நம்பிக்கையோடு மாற்றாங்க.
தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே பெயர் சொல்லி நீர் அழைத்து ஏற்ற காலத்தில் அவருடைய இதயங்களை நீர் விரும்பி தேர்ந்தெடுத்து தூய் ஆவி குடிகளும் ஆலயமாய் மாற இதோ இன்றைக்கு அவருடைய இதயத்தில் நீர் பிரவேசிக்கிறது. பிரசனம் இனி வாழ்நாள் முழுவதும் அவர்களை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ மாற ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய எல்லா நிலைகளும் சூழ்நிலை இவர்களுக்கு துணையாய் இருக்கட்டும். எரேமியா புத்தகத்தில் நீர் சொல்லி இருக்கிறது 29 உனக்கென நான் வைத்திருக்கும் திட்டம் நன்மை தரக்கூடிய அது ஒரு காலம் கேட்கனை கொண்டுதான் இதுவரை நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நடத்துவதும் திருமணத்தை புரிந்து கொள்ளும் ஏற்புடைய வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அடிப்படையாக நன்கு பிள்ளைகள் பற்றி இருக்கிற துரியத்தை அன்பில் விசுவாச பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கும். தேவனுடைய இந்த பிள்ளைகள் வழியாக குடும்பங்களை மாற்றட்டும். என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பாத்திரங்களாய் இந்த குழந்தைகளை நீர் கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கும். தேவனுடைய சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். அவர்களுக்கான உரிமையான எதிர்காலத்தை நீர் கட்டளையிட்டு வலிமையான இடத்தை ஆசீர்வதிக்கும். திருப்பாடல் 91:14-15 வந்தார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி உங்களை தாக்கி தப்புக்கு நீண்டி ஆயுளை நிறைவை கொடுத்து வலிமையாய் வல்லமையாய் வழிநடத்துகிற தெய்வமாய் யாவரும் கொடுக்க சொன்னீர். தெய்வீக கருத்து இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளும் பல கருத்தில் தாங்கி ஆபத்துக்கள் விபத்துக்கள் பொல்லாப்புகள் நேராக சுத்த சமூகத்தில் உன்னத பிரசனத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜீவிக்கிறோம். ஜெபம் கேட்டு வல்லமையாய் நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே, உயிருள்ள ஆண்டவர் என்று உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்ற இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தொடர்ந்து பொறுப்படுத்தி வல்லமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நம்பிக்கையோடு வாழ செல்வதுவோம். திருப்பலி நிறைவேறும்.